வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் இனிய ஆன்மீக வாழ்த்துக்கள். இன்று நாம் அருள்மிகு முருகப் பெருமானின் திருவருளை பெற ஒரு புனிதமான ஆன்மீக பயணத்தை தொடங்கப் போகிறோம். உங்கள் மனதை அமைதியாக்குங்கள். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். முருகனை மனதில் நினைத்து இந்த பயணத்தில் இணைந்து கொள்ளுங்கள். 6 முகங்களுடன் உலகை காக்கும் கந்தன், பக்தர்களின் துயரங்களை நீக்கும் அருள்மிகு தெய்வம், வேலுடன் தீயதை அழிக்கும் வீரன், மயிலில் வீற்றிருக்கும் அழகன். முருகனை ஒருமுறை நம்பினால் வாழ்க்கையில் எந்த துன்பமும் நீடிக்காது. ஓம் சரவணபவா என்ற மந்திரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. இன்று அந்த மந்திரத்தின் அதிசயத்தையும் முருகனின் கருணையையும் நாம் அனுபவிக்கப் போகிறோம். ஒரு நாள் சனி பகவான் தன் சக்தியை பற்றி பெருமை கொண்டிருந்தார். என்னை தொடும் அனைவரும் துன்பம் அனுபவிப்பார்கள் என்று கர்வமாக கூறினார். அதை கேட்டு அவர் முருகப்பெருமானை சோதிக்க முடிவு செய்தார். சனி பகவான் முருகனை அணுகினார். நான் உம்மை பிடிக்க வருகிறேன் என்று கூறினார். முருகன் சிரித்தார். என்னை அல்ல, என் பக்தர்களை தொட்டு பாருங்கள் என்றார். சனி பகவான் ஒரு உண்மையான பக்தனை தொட முயன்றார். ஆனால் முருகனின் அருகு அவரை காப்பாற்றியது. எவ்வளவு முயன்றாலும் சனி பகவான் தோல்வியடைந்தார். இறுதியில் சனி பகவான் தன் தவறை உணர்ந்தார். முருகனை வணங்கி மன்னிப்பு கேட்டார். உங்கள் பக்தர்களை நான் காப்பாற்றுவேன் என்று உறுதியளித்தார். ஓம் சரவணபவா. 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 முருகா முருகா, சரவணபவா சரவணபவா. வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மனதை உடைக்க வேண்டாம். முருகன் உங்களை கைவிட மாட்டான். நம்பிக்கை வைத்தால் அற்புதங்கள் நடக்கும். தினமும் ஓம் சரவணபவா என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை மெதுவாக மாற்றமடையும். வேலவே முருகா, என் வாழ்வை காப்பா. என் மனதில் நீயே ஒளி தருவாய்
என் பாதையை நீயே வழிகாட்டுவாய். இந்த வீடியோவை பார்த்த உங்களுக்கு முருகன் அருள் என்றும் காக்கட்டும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் நிலைக்கட்டும். வாழ்க வளமுடன். வணக்கம்.